வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா வீராவை எதிர்க்க ராணியோட கூட்டு செய்கிறாங்க ஆதி. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா அழகாக நம்ம கண்மணி வீராவை சேர்க்காங்க. நம்ம மாறன் கூட அவங்க சொல்லுறாங்க வீரா கிட்ட ஆவியாட்டு இந்த பாரு, என்னோட சாவுக்கு காரணம் மாறன் கிடையாது, என்னை கொன்னது விஜி தான். நான் விஜயை கொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என் பொண்ணு கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு பேரை ஏற்கக்கூடாதுன்னு தான் அந்த மாறன் பழியை ஏற்றான். புரிஞ்சுதா? மாறன் கூட ஒழுங்கா நீ வாழக்கூடிய வழியை பாரு அப்படின்னு கண்மணி போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஒரு நம்ம மாறன் கிட்ட நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும், சொல்லு. எனக்கிட்ட கண்மணி எல்லாமே சொல்லிட்டா. அவளோட சாவுக்கு காரணம் விஜி தான். நீ எந்த தப்பும் பண்ணாமலே எதுக்கு இந்த பழியை ஏற்கிற அப்படின்னு கேட்க நேரம், நீ ராகவனுக்காக முதல்ல கொலைப்பழியை ஏற்ற, இப்போ கண்மணி சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அடுத்ததாக பழியை சுமக்கிற. ஏன் உன் வாழ்க்கையில் ஒன்றை நம்பி இருக்க, என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டியா மாறா அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு, கனி பாப்பா நல்லா இருக்கணும், அவள் ஒரு கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு உலகம் தப்பாக பேசக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யா நல்லவன் இல்லை, கெட்டவன். அந்த ஆதியோட எவிடன்ஸ் எல்லாம் இங்கேருந்து திருடி அங்கே கொண்டு கொடுத்த ஆதிக்கிட்ட கொடுத்து சேர்த்தது எல்லாமே சூர்யா தான் அப்படின்னு சூர்யாவின் சதி செயலெல்லாம் நம்ம வீரா கிட்ட மாறன் சொல்லுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம வீரா மாதிரி நம்ம மாறன் ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக நடிச்சு காட்டுறாங்க. நம்ம கனிக்கிட்ட மாறன் நல்லவன் தான் அப்படின்னு அந்த நடிப்புக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் மாறன் சூப்பராக குடும்பத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாட்டு வீராவும் மாறனும் இருந்தாங்க அப்படின்னு வள்ளி அம்மா சொன்னாங்களே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க கனி பாப்பா. அப்போ வள்ளி பாட்டி அப்படி சொன்னாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ மாறன் நல்லவர் தான். அப்போ எதுக்காக அவர் அம்மாவை கொலை பண்ணார், ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாறன் இப்போ எங்கே இருக்காங்க வள்ளி அப்படின்னு கேட்குற நேரம், வேறு எங்கே, ஜெயிலில் தான் அப்படின்னு சூர்யா சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் அவனை பற்றி இப்போ எதுக்கு பேசணும் அப்படின்னு அந்த இடத்துல ரூட்டை மாற்றுறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம கண்மணி ஆவியாட்டு நம்ம வீரா கிட்ட வராங்கன்னு சொல்லலாம். வீரா நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் மாறனுக்கிட்ட டைவர்ஸும் கேட்டிருக்கேன், ஆனால் மாறன் எந்த தப்பும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்க நேரம், வீரா என்ன யோசிக்கிற, மாறன் கெட்டவன், என்னை கொன்னவன், அப்படி இப்படி நீ யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, நான் சொல்லுறேன். என் அக்கா நீயா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாடி, நான் தான் கண்மணி வந்திருக்கேன். இந்த பாரு, நான் விஜயை கொன்னேன், ஆனால் விஜி அவள் என்ன கொன்னுட்டா, அதுக்கு முன்னாடி என்னை கொன்னுட்டா துப்பாக்கியால் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், அக்கா உண்மையாட்டே அப்போவும் மாறன் எந்த தப்பும் செய்யலையா அப்படின்னு சொன்ன நேரம், மாறன் தியாகியாட்டே வாழ்ந்துட்டான். அவன் ராகவனுக்காக செய்யாத தப்பை தான் செய்ததான்னு ஏற்றுக்கிட்டு அந்த பழியை சுமந்து கொஞ்ச காலம் கொலைகாரனாக இருந்தால், அது பிறகு எனக்காக அவன் ஜெயிலுக்கு போனான். அதுவும் என் பொண்ணு கனிப்பாப்பா கொலைகாரியோட பொண்ணு அப்படின்னு உள்ள பேர் எடுக்கக்கூடாது, அவள் நல்லா வாழணும், அவளை உலகம் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ள காரணத்துக்காக தான் அந்த பேரை எடுத்து அவன் சுமந்தான். இப்போ தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல நேரம், அக்கா என்னக்கா சொல்கிற, நீ சொல்லுதெல்லாம் கேட்டால் நான் இவ்வளோ காலம் மாறனை ஒதுக்கி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம், நான் உண்மை இப்போ உடைக்காட்டா உனக்கு கடைசி வரை மாறன் அவனுக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் கொலைகாரன் பட்டத்தோடையே இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நானே சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறனை பேசுகிறாங்க மாறன்கிட்ட, இந்த பாரு மாறா, இதுக்கு மேலே உண்மையை நீ மறைச்சிட்டு இருக்கக்கூடாது, என்கிட்ட சொல்லு, உண்மையாட்டே நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிற வீரா, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்க நேரம், வேறு யார், ஏன் அக்கா கண்மணி தான் ஏன் கிட்ட பேசுனா அப்படின்னு சொன்னார். என்ன கண்மணி உன்கிட்ட வந்தாளா, உளராத வீரா அப்படின்னு சொன்னார். ஆமாம் வந்தா,
நீ வந்து தியாகி வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே உன்னை வந்து யாருமே வந்து கொலைகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டாங்களா நீ? சரி, இப்போ சொல்கிறேன். நான் வந்து கனிக்காக தான் நான் செய்யாத தப்பை ஏற்று நான் வந்து தண்டனை அனுபவித்தேன். உண்மையாட்டே வந்து அந்த விஜயை கொன்னது கண்மணி அண்ணி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம் போதும். உன் வாழ்க்கையில் தியாகிப்பட்டதை கெட்டியே நீ வாழ்ந்து மற்றவங்கள்ட்ட நீ வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு உனக்கு நீயே நல்லவனாக இருந்தால் போதுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீரா வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. என்கிட்ட கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையே, பாதி நாள் ராகவனுக்காக வந்து கொலைபலியை ஏற்று சுமந்த இப்போ இப்படி ஒரு இதை பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு, இந்த குடும்பம் சிதையதுக்கு வெளியாளில் இருந்து ஆதியெல்லாம் இருக்கிறான். அவனெல்லாம் விட ஆதித்யாவை விட ஒரு பெரிய எதிரி நம்ம கூட இருக்கான் பாரு, அந்த சூர்யா. அவன் தான் நீ வந்து ஆதியை அரெஸ்ட் பண்ண வச்சுருந்த அந்த ஃபைல் எவிடன்ஸை கொண்டு ஆதிக்கிட்ட கொண்டு கொடுத்தது நம்ம உண்ட வீட்டுக்கே இரண்டகம் பண்ணிட்டு இருக்க இந்த சூர்யா தான். அந்த சூர்யாவை பிடிச்சி வெளுக்கணும். அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ வந்து நினைக்கிறது சரிதான். எனக்கு சூர்யாக்கு மேலே ஏற்கனவே டவுட் இருந்துதான். அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். நீனே இப்போ சொல்லிட்ட, விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூர்யாவை வந்து கண்காணித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து நம்ம மாறனும் வீராவும் ஒன்று சேர்ந்துறாங்க. அந்த சைடு நம்ம பார்த்தோன்னா இந்த ராணிக்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறாங்க ஆதித்யா. எப்படியாவது வந்து நம்ம அழிக்கணும் அந்த வீராவை, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டீலிங்கே பேசுகிறாங்க. வீரா கதையும் முடிக்கணும், கூடவே அந்த மாறன் அவனுக்கு கதையும் முடிக்கணும் எனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன இந்த வீரா கூட வந்து இந்த மாறன் வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதிக்கு வந்து கோபம் வருது. வீரா கொண்டுனா மாறன் வர, ஆனால் விடக்கூடாது, இவங்களை எப்படினாலும் அழிக்கணும். நான் வந்து மாறனை அடைச்சி வச்சாலும் இந்த வீராவுக்கு அவ்வளோ கோபம் வருது. என் மது சாவுக்கு காரணமான அந்த மாறன் வீராவை என் கண்ணு முன்னாடியே சாகணும். ராணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியில் தான் அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து கை கோர்க்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராணியும் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் என் மேலே கை வச்சதில்லை, எங்கேயோ இருந்த அந்த வீரா வந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டு என்னை கைது பண்ணிட்டால, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா வீரா கிட்ட வந்து ரவுடி ரொம்ப நல்லவர் வீரா, நீ ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கனிப்பாப்பா வந்து பேசுகிறாங்க. என்னடி நீ வந்து அந்த ரவுடிக்கு அவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து முன் வந்துட்டியோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் வீரா, அந்த ரவுடி எவ்வளோ அழகாக என்ன பார்த்துக்கிட்டான்னு தெரியுமா? அந்த மாறன் சித்தப்பாவை விடு, அந்த ரவுடி என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவரை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்ப வீரா அப்படின்னு வந்து கனிப்பாப்பா வந்து சொல்கிறாங்கங்க.